தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தாய்லாந்திலிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கலியமர்த்தன கிருஷ்ணர் சிலை மீட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரால் பழங்கால சிலை மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கிருஷ்ணர் சிலை தமிழ்நாட்டின் பிற்கால சோழர் கால நூற்றாண்டை சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வெளிநாட்டில் விற்க முயன்ற 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கிருஷ்ணர் சிலை மீட்கப்பட்டிருக்கிறது. தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இதனை மீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 கோடி ரூபாய்க்கு இந்த சிலை என்பது விற்கப்பட முயற்சி நடந்திருக்கிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்து தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக செயல்பட்டு அந்த சிலையை மீட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த சிலையை மீட்ட பிறகு நேரடியாக இந்த சிலை மீட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரை டிஜிபி சங்கர் ஜிவால் நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார். தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த டக்ளஸ் லாட்ஜ் போர்டு என்கிற நபர் இந்த கிருஷ்ணர் இந்த கலியமர்த்தன கிருஷ்ணர் சிலையை பாம்பின் மீது நடனமாடக்கூடிய இந்த சிலையை சமூக வலைதளத்தில் ஒன்று பதிவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் இந்த சிலை தமிழகத்துடைய சிலை என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் விசாரணையில் கம்போடியா, இந்தியா, தெற்காசியா உள்ள நாடுகளிலிருந்து பழங்கால சிலைகளை வாங்குவது, விற்பனை போன்ற செயல்களில் இந்த சமூக வலைதளம் மூலமாக கும்பல் செயல்பட்டு வருவது தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சிலை வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்காக தயார் நிலையில் இருப்பது தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2020ஆம் ஆண்டு டக்ளஸ் லாட்ஜ் போர்டு என்கிற நபர் உடல்நல சரியின்றி இறந்து விடுகிறார். இதனை அடுத்துதான் போலீசாரின் விசாரணையில் சுபாஷ் சந்திர கபூர், அதாவது சிலை கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர கபூர் அமெரிக்க டாலர் மதிப்பில், அதாவது இந்திய மதிப்பில் 5.2 கோடி ரூபாய்க்கு இந்த சிலையை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்து அதனை மீட்டிருக்கிறார்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார். இதில் ஆய்வு செய்த போது சோழர் கால நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிலை என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சிலையை எந்த கோவிலுக்கு உரியது என்பதை கண்டறிந்து அங்கு ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.